अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इबादुर रहमानिल्लज़ीन यमशूना अलल अर्ज़ि हौनन व इज़ा ख़ातबहुमुल जाहिलून क़ालू सलामन। सदक़ल्लाहु मौलानल अलिय्युल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन शम्सिल अंबियाइ व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तक़ीन ताजिरिल उम्मति शफ़ीइल मुज़लिमीन शफ़ीइ यौमिल क़ियामति। अल्लाहु या हादी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना तस्लीमा। अल्लाहु नाज़िरल्लाहु हाज़िरल्लाहु माही अल्लाहु नाज़िरल्लाहु हाज़िरल्लाहु माही अल्लाहु नाज़िरल्लाहु हाज़िरल्लाहु माही अल्लाह या रहमान या रहीम या वासिल। இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். ஆமீன். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்மாவில் நபிகளாருடைய புகழை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு ஒரு முஃமினின் இலக்கணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய இலக்கணம், ஒரு முஸ்லிமுடைய தன்மைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எப்படியெல்லாம் மார்க்கத்தில் வாழக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்துள்ளார்களோ அவ்வழியில் வாழ்வதற்காக பல வழிகளை மக்களால் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் மார்க்கத்தில் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட அதை சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள் என்று சொன்னால், கணியத்திற்குரியவர்களே, அதனுடைய கூலி, அதனுடைய தண்டனை அல்லாஹ் விதித்த சொன்ன வார்த்தை என்று சொன்னால் ஜஹீம் என்கிற நரகத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கணியத்திற்குரியவர்களே, உதாரணத்திற்கு ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே பொய் சொல்ல மாட்டான். முஸ்லீம் என்று சொன்னாலே பொய் சொல்ல மாட்டான் என்பது அனைவருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட ஒரு பெரிய கடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக ஒருவர் பேசும் பொழுது ஒரு பொய்யை ஒன்று சொல்லிவிட்டார். ஒரு பெரிய கடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக ஒருத்தர் ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். விளையாட்டுத்தனமாக தான் சொன்னார். சொல்லும் பொழுது அருகாமையில் இருந்த ஒரு தோழர் எப்படி தெரியுமா சொன்னார், பொய் சொல்றீங்க, நீங்களாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார். அநேகத்திற்கு அப்போ இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போன்று ஒருவர் வியாபாரம் செய்கிறார். அந்த வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே அவர்கள் எல்லாம், நீ எல்லாம் என்னடா முஸ்லீம், நீ எல்லாம் என்ன முஸ்லீம், ஒரு மோசடி செய்கிறார் என்பதாக பதில் வார்த்தைகளை பதிவு செய்வார்கள்.
கணியத்திற்குரியவர்களே, எல்லா விஷயங்களிலும் பிற செயல்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு தவறு செய்து விட்டால் நீ முஸ்லீமா என்று மக்கள் கேட்கும் அளவிற்கு இன்று இஸ்லாமியர்கள் செயல்பாடுகள் மாறிக்கொண்டே வருகிறது. கணியத்திற்குரியவர்களே, பிற மக்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாம் வழிவகுக்கவில்லை. ஒரு கலாச்சாரமோ பிற மக்கள் செய்யக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு கூட்டத்திற்கு மாற்றமாக செய்யுங்கள் என்று இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், கலாச்சாரங்கள் ஒரு பக்கத்து வந்ததற்கு பின்னாலும் இஸ்லாமியர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நெறிய தன்மைகளை இழந்து விட்டார்கள் என்பது நாளுக்கு நாள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது. இணையத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்ன தெரியுமா? நம்மெல்லாம் உண்மையான முஃமினா, நாம் எல்லாம் உண்மையான முஃமினா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை எழுப்பின உடனேயே சட்டென்று ஒரு பதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், நிச்சயமாக நாம் எல்லாம் முஃமின் தான். இது ஒரு மஜ்லிஸில் அமர வைத்து விட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வியை நபிகளார் எழுப்பினார்கள், நாம் எல்லாம் உண்மையான முஃமினா என்று கேள்வியை கேட்ட உடனே சட்டென்று ஒரு பதில் வருகிறது, ஆம், நிச்சயமாக நாம் எல்லாம் முஃமின் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி நம்ம எல்லாம் முஃமின் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சோதனைகள் வரும் பொழுது அதை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று நாங்கள் பொருந்தி கொள்கிறோம். நாங்கள் உண்மையான முஃமின் தான். சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வை நாங்கள் திட்டுவதில்லை. அல்லாஹ் எங்களுக்கு சோதனை கொடுக்கிறான், அவன் தான் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறான் என்பதை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம். ரெண்டாவது, வசதி வந்த உடனே நாங்கள் ஆடுறதில்லை, வசதி வந்து விட்டது என்று. வசதி வந்ததற்கு பின்னால் எங்களுடைய கைகளை கஞ்சத்தனமாகவும் அடக்கி வைத்ததில்லை. கேட்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்போம், வசதி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படாது. ரெண்டு. மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விதியில் என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும் என்கிற உறுதிமொழி எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹ் உன்னை நாடி விட்டான் என்று சொன்னால் அதுதான் வருமே தவிர அல்லாஹ் நாடாத ஒன்று கடுகளவல்ல, அணு அளவு கூட எங்களுக்கு வராது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா வரப்பின் காபா, காபாவின் மீது சத்தியமாக. வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். பலா வரப்பின் காபா, இந்த ரப்புடைய காபாவின் மீது சத்தியமாக சொல்றேன். வஅன்தும் முஃமினூன ஹக்கா, நீங்க தான் உண்மையான முஃமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அநியத்திற்குரியவர்களே, உண்மையான முஃமின்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, உண்மையான முஸ்லிம்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களும் அந்த இஸ்லாமியர்களுடைய வழிமுறைகளும் பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்வது வெளியே எங்கேயும் இல்லை, வெறும் குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் சொல்ற. நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். நம்முடைய ஆத்மாவை பரிசோதனை செய்வதற்காக, நம்முடைய ஆத்மாவை சரி செய்வதற்காக ஒரு 10 அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல் அடையாளம் என்ன தெரியுமா? வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில நடக்கும்போது முஃமின் எப்படி தெரியுமா? மிருதுவா நடப்பாங்க. தப்பு தப்புன்னு குதிச்சுக்கிட்டோ ஆடிக்கிட்டோ குதிச்சுக்கிட்டோ ஓடிக்கிட்டோ விளையாட மாட்டார்கள் உண்மையான முஃமின்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை 25வது சூறாவில் 63வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, முட்டாள்கள் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஜாஹில் அப்படின்னா முட்டாள் சொல்லி அர்த்தம். இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, முட்டாள்கள் சில பேர் பேசும் பொழுது நீங்க அப்படியே கடந்து போகிடணும். அப்படி முட்டாள்கள் உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசினாலும் காலு சலாமா, உங்க மேல சாந்தி உண்டாகட்டுமாக சொல்லி விலகி போகணும். அவன் தான் உண்மையான முஃமின். ரெண்டாவது அடையாளம் இது. மூணாவது அடையாளம் என்ன தெரியுமா? வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, லைனா குர்ஆனுடைய வசனம் 19வது ஜூஸ்ல 5வது பக்கத்துல லைனா தொடர்ச்சியா பதிவு செய்யறான். இரவு நேரங்களிலே நின்று கொஞ்ச நேரம் தொழுகுவாங்க, நரகத்திலிருந்து விடுதலை தேடுவாங்க. இவங்கெல்லாம் உண்மையான முஃமின்கள்.
வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. வசதி வந்துடுச்சுன்னா வீண் விரயம் பண்ண மாட்டாங்க. வசதி வந்தாலும் வசதி இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் அளவோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய செலவுகளை ஈடுபடுவார்கள் என்பதாக குர்ஆனுடைய வசனம். அஞ்சாவதாக வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வை தவிர வேற கடவுளை வணங்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கிட்டையும் உதவியே தேட மாட்டாங்க. உதவி தேடுறதுல பல வகை இருக்குது. நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். உதவி தேடுறது என்பது உதவி செய்யுங்கன்னு சொல்றது வேற, உங்களை தவிர வேற யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றது வேற. இது இணை வைக்கக்கூடிய வார்த்தை, நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். உதவி செய்யுங்க ஆனா நீங்க உதவி செய்யுங்களே அப்படின்னு சொல்ற வார்த்தை வேற. உங்களை தவிர வேற யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சொன்னா அது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற வார்த்தை. வார்த்தையில கவனம் வைக்கணும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையான முஃமின்களுடைய அடையாளம். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர. அல்லாஹ்வை தவிர வேற யார் இடத்துலையும் எதுவும் கேட்க கூடாது. இன்னைக்கு என்னன்னா அல்லாஹ்வை தவிர வேற எல்லார் இடத்துலையும் கேள்விகளை கேட்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேற எல்லாருக்கிட்டையும் கேட்கிறோம். யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கிட்ட கேட்கறது இல்லை. கணியத்திற்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுமியா ரதியல்லாஹு அன்ஹா உலகத்துல இஸ்லாத்திற்காக முதல் உயிர் விட்ட பெண்மணி சுமியா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த சுமியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இரு கால்களையும் கயிறுகள் கட்டப்பட்டன. கட்டப்பட்டு இப்படி சொல்லப்பட்டது, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லப்படுறது. அப்ப என்ன தெரியுமாங்க, அல்லாஹு ஸமத், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை ரெண்டு பாதியாக பிரிக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனாலும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹு அஹத் இலாஹன் ஆகர், அவனை தவிர வேற கடவுள் இல்லை என்று ஒரே உறுதிமொழியிலே இருந்தாங்க. ரெண்டு பாதியாக பிரிக்கப்பட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்றும் உலகம் முழுக்கம் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. இஸ்லாத்திற்காக முதல் உயிர் இழந்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, அல்லாஹு அஹதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாவற்றையும் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்கள். கணியத்திற்குரியவர்கள், ஆறாவதாக வலா யக்துலூன நஃப்ஸல்லதி, உயிரை அல்லாஹ் தடுத்த ஒன்றை யாருடைய உயிரை எடுக்கக்கூடாது. ஆனால் உயிரை இன்னைக்கு எப்படி எடுக்கப்படுகிறது, சர்வசாதாரணமாக கொலைகள் நடக்கப்படுகிறது. நேது இஸ்லாம் மார்க்கத்தில் ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு எறும்பு போகுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் மட்டும்தான் அதை அடிக்கணும். தொந்தரவு கொடுக்காம எதையும் கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கத்துடைய வழிமுறைகள், சட்டங்கள் இதுவெல்லாம். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அல்லாத மக்களை வணங்குவது மட்டுமல்லாமல் தனக்கு பகரமாக உயிர்களை பலி கொடுப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய ஹராம் தெரியுமா? இதுவெல்லாம் பல மேடைகளில் பல ஆலிம்கள், பல மார்க்க அறிஞர் சொல்றாங்க, இதை செய்யாதீங்க சொன்னா அந்த ஆலிம்கள் சரியில்லைன்னு சொல்லி விலகப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒரு உண்மையை, நல்ல விஷயத்தை ஒரு ஆலிம் எடுத்து சொல்லிட்டாருன்னா அடுத்த வாரம் அந்த பள்ளிவாசல அந்த ஆலிம் இருக்க மாட்டாரு. புறம் பேசாதீங்க சொன்னா அந்த ஆலிம் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. வட்டி வாங்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, தவறான விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியில அந்த ஆலிம்கள் இருப்பதில்லை. கணியத்திற்குள்ளே இதுவெல்லாம் பெரும் பாவங்களில கட்டுப்பட்ட ஒன்று. ஏழாவதாக வலா யஸ்னூன், விபச்சாரம் செய்யாதீங்க. நல்ல முஃமின்களுடைய அடையாளம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னன்னா எல்லாமே விபச்சாரம் செய்யறாங்க. விபச்சாரம் செய்யறதுக்கும் வழிமுறைகள், பல வழிகள் தோன்றப்பட்டு இருக்கிறது. வெறுமணிக்க நீங்க நினைக்கலாம் விபச்சாரம் என்பது வேறு வகை அல்ல. ஐநானி ஜினாஹுமா, ரெண்டு கண்கள் விபச்சாரம் செய்யுது. தப்பான பார்வையில பார்க்கறதே விபச்சாரம் தான். பல்லியதானி தஸ்னியான், ரெண்டு கரங்களும் விபச்சாரம் செய்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரெண்டு கரங்களும் போன் மூலியமா விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டு கால்களும் விபச்சாரம் செய்யுதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல எங்க போகக்கூடாதோ அந்த இடத்துல இன்னைக்கு செல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குள்ள இதெல்லாம் விபச்சாரம் லிஸ்ட்ல கட்டுப்பட்டது. எட்டாவதாக ஒரு முஃமினுடைய அடையாளத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சியை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பொய் மட்டும்தான் வருது. சாட்சிக்கு நீங்க கொண்டு வாருங்களே, பொய்யை தவிர ஒரு உண்மையான சாட்சி ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமா? வெறும் சொல்லக்கூடியவர்கள்லாம் பொய்யை மட்டும் சொன்னா சாட்சி எங்கிருந்து கொண்டு வர முடியும்?
கண்ணியத்திற்குள்ளே வாயை திறந்தா பொய்கள் மட்டும் வரும்போது பொய் சாட்சி சொல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புவதை உண்மையான முஃமினுடைய அடையாளம். நான் சொல்லவில்லை, குர்ஆனுடைய வசனங்கள். இதா மர்ரு பில் லகுவி மர்ரு கிராமான். 9வது, வீணாக நடக்கும் போது, ஒரு செயல் வீணா நடக்கும் பொழுது கண்ணியமானவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். குர்ஆனுடைய வசனம் இது. உண்மையான முஃமின்களுடைய அடையாளங்களில் ஒன்று. இன்னைக்கு வீணான விஷயங்கள் நடைபெறுவது ஒரு பக்கம், அதில் வீணான செயல்களும் அதிகமாக நடைபெறுவது இன்னொரு பக்கம். நேயத்திற்குரியவர்களே, 10வதாக வல்லதீன யகூலூன ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? மேலும் இறைவனிடத்தில் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக சாந்தியிடம், அல்லாஹ் எங்களுடைய மனைவியும் எங்களுடைய குழந்தைகளும் கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு நேர்வழி எங்களை நடத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வே அவனுடைய அருமறையாம் திருமறையில் கூறியுள்ளான். இந்த 10 தன்மைகள் இன்று இல்லாமல் போனதின் காரணமாக மார்க்கம் எப்படியோ சென்று கொண்டு இருக்கிறது. இணையத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இடத்துல இருக்குது? கையை தூக்கி சொல்லுங்கன்னு சொன்னால் யாரையும் கையை தூக்க முடியாது. எத்தனை பேர் கையை தூக்கி சொல்ல முடியும்? இந்த 10 விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ், சொற்களும் சரியில்லை, செயற்களும் சரியில்லை. ஒரு சொல்லும் சரியில்லை, ஒரு செயல்களும் சரியில்லை. கண்ணியத்திற்குரியலே, எதுவுமே சரியில்லாத ஒருத்தவங்க நாமே முஸ்லீம் என்று சொல்வதில் எவ்வித சரியான முறையாக அமையும்? எல்லாம் செய்யக்கூடியது எல்லாம் தவறான செயல்கள். இவர் பிறரை பார்க்கிறது, செய்யறது எல்லாமே தப்பு. இவர் பிறரை பார்க்கிறது, இவர் சரியா இருக்கிறாரா, இவர் சரியா இருக்கிறாராண்டு. கண்ணியத்திற்குரிய நல்ல முஃமின்களுடைய அடையாளம் இதுவல்ல என்பதாக குர்ஆன் சான்றிதழாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் மார்க்கம் எதுவெல்லாம் ஒழித்ததோ அதுவெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. திருமணம் நடக்கும்பொழுது அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடாது. திருமணம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி தெரியுமா திருமணம் நடந்திருக்குது? 2 பேர் நடந்து போவாங்களாம். ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அதில் ஒருத்தர் போய் உள்ளே போயிட்டு, உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு 4 பேர் இந்த திருமணம் முடிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத் அதிகமாக இருந்தது. கடைசி வரை நல்ல முறையில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு திருமணம் என்கிற பேரில் பல அனாச்சாரங்கள், எல்லாம் கூத்து, எல்லாம் சடங்குகளும் நடைபெறுகிறது. இணையத்திற்குள்ளே இதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த திருமணத்தில் எதுவெல்லாம் முக்கியமாக மார்க்கத்தில் அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களையே நான் கேட்குற ஒரு வார்த்தை, திருமணத்தில் எல்லாம் எதை நல்லா கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், திருமணத்தில் சில பேர் வந்துட்டு தஃப்தர் படிக்கும் பொழுது கவனிப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஆமாம் தானே? தஃப்தர் படிக்கிறாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அதான் திருமணம் அல்ல. திருமணத்தில் ஈஜாபு கபூலில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். மாப்பிள்ளையுடைய கையையும் மாமனார் கையையும் பிடித்து, பெண்ணுடைய தந்தையுடைய கையும் பிடித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனிக்கத்தக்கது. ஆனால் அந்த இடத்துல சரியான முறையில் கவனிக்காம எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை கூட சிந்திக்காமல் பேசி கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வதாக வரதட்சணை இஸ்லாம் மார்க்கம் ஒழித்தது. இன்னைக்கு இந்த வரதட்சணை எப்படி தெரியுமா? ஒரு பையனுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னால் வரதட்சணை வாங்கப்படுது. அவங்கிட்ட போய் கேட்குறோம், ஏன்டா தம்பி வரதட்சணை வாங்கிறேன், நீலாம் நல்ல முஸ்லீமாடா தம்பி கேட்டான். நான் வாங்கலை, எங்கள் அத்தா வாங்குறாரு. அவங்க அத்தா கிட்ட போய் கேட்டால், பெண்களுடைய சூழ்ச்சியை யார் எதிர்த்து மாற்ற முடியும்? பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே. பெண்கள் இடத்துல சென்று கேட்டால் பெண்கள் ஆணை காட்டுவது, இப்படியே சுழட்டி காட்டுவது. வரதட்சணை ஏறத்தாழ 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒழித்தது இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த வரதட்சணையே இன்னைக்கு பெருகி போயிடுச்சு. அடுத்ததாக தலாக்கு. கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், தலாக்கே இல்லை ஊரில். இஸ்லாமியர்கள் சொன்னால் தாய்க்கு அடுத்த தாரம், தாயை எந்த அளவு பார்த்தாங்களோ அதே அளவு மனைவிமார்களை பார்த்து வந்தாங்க. நல்லா சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு தாய்க்கு அடுத்த தாரத்தை சரியான முறையில் பார்க்கப்படுகிறதா? வருஷத்தில் எத்தனை தலாக்கு நிகழ்கிறது உங்களுக்கு தெரியுமா? கோர்ட் வாசல்ல அதிகமாக இஸ்லாமியர்கள் தலாக்குக்காக போய் நிற்கப்படுகிறது. இதுக்கு கேட்டால் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவேன்? பாப்பா அம்மா பார்க்குற பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே பள்ளிக்கூடம் படிக்கும் போதே காதல் என்கிற வழியில் போயிட்டு, சின்ன வயசுல இருந்தே காதல் என்று அவங்க பெற்றோர்களும் அனுமதி கொடுத்துட்டு சின்ன வயசுல நல்லா சுத்தினதற்கு பின்னாடி
கணியத்திற்குள்ளே சுத்தல் வளர்த்தல் எல்லாம் முடிஞ்சது இருக்கு பின்னாடி திருமணத்திற்கு பின்னாடி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தில் நடைபெற அன்றாட நடக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம். ஒரு விஷயம் சின்ன விஷயம்தான், பெருசல்ல. காலையில் எழுந்துக்கும் போது என்னங்க அஸ்லாம் அலைக்கும் ஏந்துருங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது போயிட்டு வராமல் அஸ்லாம் அலைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த அஸ்லாம் அலைக்கும் போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது டாட்டா அப்படின்னு சொல்லி ஆக்கினானுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது டாட்டா டாட்டா சொல்லிட்டு போ, டாட்டா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த டாட்டான்ற வார்த்தைக்கு அடுத்து இப்போ பாயின்னு ஆயிடுச்சு. போட்டு பாய் பாய் சொன்னானுங்க. இப்போ இந்த பாயின்ற வார்த்தையும் போயிட்டு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே போனவனே என்னங்க பத்திரமா போய் சேருங்க, குட் மார்னிங், காலையில் குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், நைட் ஆனால் குட் நைட்டு. வெறும் எல்லாமே இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படலையோ அதுவே அனாச்சாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம். கணியத்திற்குரிய இஸ்லாம் மார்க்கம் இப்படி வழி வகுக்கலை. நம்மளை வழி வகுக்க சொல்ல என்ன தெரியுமா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அவனுடைய ரசூலை பின்பற்றுங்கள், அவனுடைய ரசூலை பின்பற்றியவர்களை பின்பற்றுங்கள், இப்படியே பின்பற்றுங்கள், குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆடைக்கு இன்னைக்கு எவ்வளவு மோசம் அப்படின்னு சொன்னா, இணையத்திற்குரியல உஹது போர் நடைபெறுகிறது. அந்த உஹது போர்ல ஒரு பெண்மணி ஓடுகிறார்களாம். உம்முல் ஹல்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி உள்ள ஓடுறாங்க. உஹது போர் நடைபெறும் பொழுது ஓடும்போது எப்படி தெரியுமா ஓடுனாங்க, புருக்கா அணிஞ்சு நோஸ் பீஸ்லாம் போட்டுட்டு ஓடுனாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டாராம், ஏமா உன்னுடைய கணவனோ உன்னுடைய மகன் 2 பேரும் இறந்ததற்கு பின்னாடி இதெல்லாம் அணிஞ்சிட்டு ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வலம் இஸ்ரா ஹயான், என்னுடைய கணவனோ என்னுடைய மகன் தானே மூத்தா போயிட்டான், என்னுடைய வெட்கமோ என்னுடைய மான மரியாதைலாம் மூத்தா போகல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டதாக வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. இன்னைக்கு ஆடைகள் கூட அப்படியே வெட்கம் இல்லாமல் நிற்கிறது. கணியத்திற்கு மிக வருத்தத்திற்குரிய செயல் என்னன்னா, முட்டிக்கு மேலே லுங்கி தூக்கி கட்டிக்கிறது. இவர் எவ்வளோ பெரிய டானா வேணா இருக்கட்டுமே, முட்டிக்கு மேலே தொட தெரியற வரல கட்டுறீங்களே, கொஞ்சம் வெக்கம் இருக்குதா? அந்த ஹயா என்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்குதா? அடே நம்முடைய தொடைகள் தெரிகிறதே, இது நம்முடைய மனைவிகள் பார்க்க வேண்டிய பகுதியாச்சே, இதை நாம் தெருவில் கட்டிட்டு சுத்துறோமே, இது கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? கணியத்திற்குரிய ஆடைகளை சீர்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லா உள்ள வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை சரி செய்வாங்களாம். என்ன கேட்டானா, உஸ்மான் ரதியல்லா அவங்களை பார்த்து மலக்குமார்கள் வைக்கப்பட்டாங்க, அதனால நம்ம ஆடையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களுக்கு சில தன்மைகள் உள்ளது. அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர் மக்களையும் இந்த உலக மக்கள் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன்.